என்ன 2 பேர் ஆச்சரியப்படுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. நேற்று ஒரு இளைஞன் இடத்தில் பேசினான். மேடம் 2 விஷயம் மேடம். தொலைபேசியில தெரிந்த பையன் இளைஞன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாப்பா. மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா. உங்களுக்கு தெரியுமா மேடம், ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தனை போய் விசாரிக்கிறோமே, ஒருத்தர்களுக்கு போய் வாழ்த்து சொல்றோமே, எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். ஆமா, விசாரிக்கிறோம், வாழ்த்து சொல்றோம். நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் தானே. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீ ஏன் சொல்ற அவளுக்கும் அவனுக்கும்? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து அதுல ஒரு மெழுகுவர்த்தியை சொருகி அதை தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க? அங்க சொல்லிடுறீங்க நீங்க எதுக்காக வாழ்த்துனீங்கன்னு. அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக. இது உண்மை. இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன எதற்காக எதை செய்கிறோங்கிறதே பல நேரங்களில் தெரியாது. தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார். மிகச் சரியாக தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும். இந்த பாய்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த கேர்ள்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவுல ஏதோ +2 முடிச்சிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துடலாம் கிடையாது. இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையினுடைய உழைப்பும் இவர்களுடைய ஒரு 12-13 கால உழைப்பும் தான். ஆனால் பெண்கள் நீங்கள் உட்கார்வதற்கு முன்னால் 8000 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்க வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம்.